வணக்கம். தினத்தகவல் செய்திகள். ஊராட்சி மன்ற தலைவரை பணி செய்ய விடாமல் துணைத் தலைவர் தடுப்பதாக புகார். திமுக பிரமுகரான அவர் துணைத் தலைவராக பொறுப்பில் இருந்து கொண்டு தன்னை பணி செய்வதில் இடையூறு செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரகடம் அருகே வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேண்பாக்கம் ஊராட்சியில் பெண் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளவர் சரளா குமரன். இவர் 2021ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களின் உறவினர்களான 3 வார்டு உறுப்பினர்களை கையில் வைத்துக் கொண்டு மக்கள் பணி செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்காமல் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருவதால் மக்களின் நலன் கருதி துணைத் தலைவருக்கு பணிகள் மேற்கொள்வதற்கான கடவுச்சொல் பெற்றுக் கொண்டு அப்போதைய ஆளும் கட்சியான திமுக பிரமுகர் என்பதாலும் ஊராட்சி மன்ற தலைவர் பெண் என்பதாலும் பல பொய்யான புகார்கள் கொடுத்து ஊராட்சி மன்ற தலைவரின் அதிகாரத்தை நிறுத்தி வைத்துள்ளார். இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார் ஊராட்சி மன்ற தலைவரான சரளா குமரன். இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவரின் கட்டுப்பாட்டில் இருக்குமாறு கடவுச்சொல் வழங்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்களுக்கான மக்கள் பணிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருவதாக பல புகார்கள் எழுந்து வருகிறது. ஊராட்சி பகுதிகளில் மக்கள் பணிகள் அனைத்தும் தேக்க நிலையில் உள்ளதாலும் அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி தர முடியாத நிலையில் உள்ளதாகவும் ஊராட்சி மன்ற தலைவரான சரளா குமரன் வேதனை தெரிவித்தார். ஊராட்சி மன்ற பெண் தலைவரான அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் வந்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் எனவும் துணைத் தலைவர் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரத்தை ஊராட்சி மன்ற தலைவரான தன்னிடம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சினேகாவிடம் கோரிக்கை வைத்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவரான சரளா குமரன் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்காத நிலையில் அவர் மாவட்ட ஆட்சியர் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தினத்தகவல் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் சதீஷ். என் பேர் சரளா குமரன். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் வேண்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர். என்ன பிரச்சனை? அதாவது நான் 20/10/2021 பதவியேற்ற நாள்லேருந்து என் ஊராட்சி மக்களுக்கான பணிகளை நான் சிறப்பான முறையில் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு 1.5 வருஷமாக எனக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்க. நான் எந்த தவறும் நான் பண்ணலை. ஆனாலும் என் மேலே பொய் புகார்களை கொடுத்து எனக்கு ஊராட்சி பணியை செய்ய விடாமல் பண்ணுறாங்க. துணைத் தலைவர் பிரச்சனையை நான் மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்கள என்கொயரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காரணம் என்னென்னா அவங்க உறவினர்கள்னு போது நான் எந்த ஒரு மக்களுக்கான தீர்மானம் போடும்போதும் அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. தீர்மானம் பாஸ் பண்ணோன்னா நீ எங்கள் ஆளுங்களோட சைன் இல்லாமல் நீ தீர்மானம் பாஸ் பண்ண முடியாது, வேலை செய்ய விடாமல் என்னை தடுக்கணுன்றதுக்கான வழிமுறையை அவங்க கையாளுறாங்க. துணைத் தலைவர் டிஎம்கேல இருக்காரு. ஸோ அவங்க எம்எல்ஏ என்ன சொல்கிறாரோ அந்த துணைத் தலைவரை கூப்பிட்டு அவரும் வான் பண்ணார். வான் பண்ணியும் கூட எனக்கு அவங்க அந்த துணைத் தலைவர் எனக்கு சப்போர்ட் பண்ணலை. எப்படி ஒரு 30 தடவை நான் இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் பிடி ஆஃபீஸ்க்கும் ஒரு பெண் தலைவராக இருந்து நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ்லையும் கூட நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு செவி சாய்க்க மாட்டேன்றாங்க. எனக்கு ஏடி பஞ்சாயத்து உமாசங்கர் சார் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரிஜினல் காப்பி கொடுங்க, 2 நாளில் உங்களுக்கு ஆர்டர் போட்டு தரேன்னு சொல்லிட்டு 25,000 பணம் வாங்கினாரு. பணம் வாங்கி கூட எனக்கு என்னோட ஆர்டர் எனக்கு திருப்பி வாங்கி தரல. ஆமாங்க சார். ஏடி பஞ்சாயத்து உமாசங்கர் சார். இப்போ அதிக லஞ்சம் சொல்லியிருக்கோம். அவங்க எதுவுமே சொல்லலை.